ஆஹா, இஸ்ரேலில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி ஒன்று நடந்துட்டு இருக்குது. இந்தியா நாங்கள் இஸ்ரேலின் பக்கமே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அந்த இடத்துல போய் பயங்கரமான உரை நிகழ்த்திட்டு வந்துட்டு. அதுவும் இந்த காசா இஸ்ரேலுடைய இந்த போரோட விஷயத்தில் நெத்தன்யா மேற்கொண்ட இந்த அமைதி பேச்சுவார்த்தை, அவர் எடுத்துருக்க இந்த போர் நிறுத்த முயற்சியெல்லாம் எங்கள் அப்படி ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு, ஒட்டுமொத்தத்தில் தளபதி படத்தில் வர ரஜினிகாந்த் மம்முட்டி மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சி அவ்வளோ பெரிய ஜிகிடி தோஸ்தா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடியோட இந்த செயலால் இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைகுணவை ஏற்படுத்தியிருக்குது. ஏங்க, பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்கள் பக்கம்லாம் நீங்கள் நிற்கணும். அங்கே பாதிக்கப்பட்ட அந்த காசா மக்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் பேசியிருக்கணும்ல. ஆனால் அது எதையுமே பேசாமல் கொலகார நெத்தன்யா, உலக பயங்கரவாதி நெத்தன்யா, இனப்படுகொலை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நெத்தன்யாவுக்கு இவ்வளோ பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவில் கேள்விகள் தொடர்ந்துட்டு இருக்குது. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் மோடி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் அந்த இடத்துல வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பிரதமர் மோடியோட இந்த இஸ்ரேல் பயணத்தில் அங்கே என்னெல்லாம் நடந்தது, அங்கே இடத்துல நடந்த முக்கியமான செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிரதமர் மோடி அரசு முறை பயணமா இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு. இந்த பயணத்தில் பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்துல நாடாளுமன்றத்தில் நின்று பேசப்பட்டிருந்தாலும் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா, அங்கே பல வகையான ஒப்பந்தங்கள், அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 800 பில்லியன் USD அளவுக்கு இங்கே ஒப்பந்தங்கள் கைமாற்றப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் சம்பந்தமான உறவு பார்த்தோம்னா 2000 2025 வரைக்கும் வெறும் 10 12 பில்லியன் USD வரைக்குமே ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. ஆனால் இந்த பயணத்தில் 800 பில்லியன் USD வரைக்கும் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ இப்போ சமீப காலமாகவே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியோட பெயர் அடிப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே மறுநாளே அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் போட தயாரானார். ட்ரம்ப் பயங்கரமாக வானலோலால் ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசினார். அது நடந்து கொஞ்ச காலத்தில் இப்போ திரும்ப இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி போய் இப்படி 800 பில்லியன் அளவுக்கு இங்கே ஒப்பந்தங்கள் போடும்போது தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல் மேலே இன்னமும் பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு சந்தேகங்கள் உருவாயிருக்குது. இப்போ நம்ம மோடிஜி ஃப்ளைட்லேருந்து அங்கே இறங்கி போகிறாரு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா, அவரோட மனைவி சாரா 2 பேருமே வந்து வரவேற்கிறதுக்கு வராங்க. அங்கே வரவேற்கும் போது இஸ்ரேல் பிரதமர் அங்கே இங்கிலீஷில் பேசுகிறாரு. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தத்தக்கா புத்தக்கா. எங்கள் ஆளுக்கு வந்து ப்ராம்ப்டர் வச்சு பேசுகிறாருந்தா மே ஆத்தா ஹே, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சூப்பராக பேசுவாப்பில். அதெல்லாம் ப்ராம்ப்டரில் என்ன இருக்கும் தெளிவாக பேசுவாப்பில். ஆனால் டைரெக்டாக இங்கிலீஷில் பேசுனோம்னா எங்கள் ஆளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டல்லாக தான் வரும். ஏன்னா இங்கிலீஷ் பாடம் எடுக்கும்போது எங்கள் ஆளுக்கு கொஞ்சம் லீவ் போட்டாப்புல. அதனால் இங்கிலீஷ் மட்டும் நம்ம ஆளுக்கு வராது. அந்த இடத்துல போய் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம ஆளுக்கு பேசுகிற ஒரே இங்கிலீஷ் என்ன தெரியுமா? ஹவாரியோ அப்படின்றாரு. தவிர ஹவாரியோன்றது தாண்டி வேற இங்கிலீஷை நம்ம ஆளோட வாயில் வரல. ஆனால் கட்டி பிடிச்சிக்கிறாரு, கையை பிடிச்சி குளுக்குறாரு. தவிர அவரும் பெஞ்சமின் நெத்தன்யா என்னென்னவோ இங்கிலீஷில் பேசுகிறாரு. நம்ம ஆளு சிரிக்கிறாரு, ஹவாரியோ அப்படிங்கிறாரு. தவிர அதை தவிர வேற யாரும் இல்லை. அப்புறம் சாரா அங்கே வராங்க. சாரா வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவங்கள்ட்ட நம்ம வேகமாக கையை கொடுத்து ஹவாரியோ அப்படிங்கிறார. தவிர அதை தாண்டி வேற பேச்சு இல்லை. அவங்க சாராவோ என்னென்னோ பேசுகிறாங்க. நெத்தன்யா சொல்கிறாரு, உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட் ஸ்கொயர் இருக்குது, சாராவோடைய ட்ரெஸ்ஸையும் பாருங்கள், 2மே சேம் கலரில் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியே மண்டையாடி சிரிக்கிறாரு. தவிர அதுக்கு எந்த ஒரு பதிலோ இல்லை அவங்கள்ட்ட மற்ற வார்த்தைகளோ எதுவுமே எங்களுக்கு பேச முடியல. இந்த படிக்காதவன் படத்தில் ஒரு இங்கிலீஷ்கார அம்மா ஒன்று நடிகர் ரஜினிகாந்தை போட்டு திட்டம், இன்னொன்னும் இங்கிலீஷில் போட்டு திட்டம். அப்போ ரஜினிகாந்த் சொல்லுவார், எஸ் தேங்க்யூ அப்படின்னு பார்ப்பல. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அதுதான். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு ஹவாரி மட்டும் தான். அவங்களும் என்னென்னோ பேசுகிறாங்க, ஹவாரியோ அப்படிங்கிறாரு. எப்படியோ ஒரு பல வகையான இந்த ஹவாரியோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்க. இந்த பயணத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யா தன்னை உலக அளவில் ஒரு நிரபராதியாக காட்டுறதுக்காக, நானும் ஒரு உத்தம வேஷம் போடுறதுக்காக தான் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடு, இவ்வளோ பெரிய மரியாதை, அவரோட மனைவியை வர வச்சுலாம் மரியாதை கொடுக்கப்பட்டது காரணமே தன்னை ஒரு நிரபராதியாக காட்டுறதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட நாடகங்களை அங்கே நெத்தன்யா நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை கூப்பிட்டு பயங்கரமான மரியாதைகள் கொடுக்கப்பட்டு அங்கே ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரிய விருது, இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு உயரிய விருது பிரதமர் மோடிக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் கொடுக்க முடிச்ச பிறகு
நம்ம மோடிஜி அந்த இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை அந்த இடத்துல பேசுறாரு. எங்க ஜியை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் பேச மாட்டாரே தவிர மற்றபடி மற்ற எங்கனாலும் எங்காலும் பேசுவாப்புல. அங்க முன்னாடி ஏன்னா அவருக்கு ப்ராம்ப்டர் இருக்கும், அதனால நம்மளால பேசுறாப்புல. இந்த மாதிரி தான் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் போயிட்டு ஒரு தடவை போய் பேசும்போது அங்க ப்ராம்ப்டர்ல பேசிக்கிட்டே இருக்க நேரத்தில் ப்ராம்ப்டர்ல கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை தடுமாறிட்டாப்புல. அந்த ப்ராம்ப்டர் திரும்ப ஆன் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி ப்ராம்ப்டர் இருந்தால் எங்களால் என்ன வேணாலும் பேசிடுவாரு. அந்த மாதிரி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் மோடிஜி பேசும்போது அங்கே தான் இஸ்ரேலுடைய பற்றியும் பெஞ்சமின் நெத்தன்யாவையும் அவங்களுடைய இந்த போர் குற்றங்களை பற்றி கூட ஒரு வார்த்தை பேசாமல் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு வந்திருக்கிறாரு. மோடிஜி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் பிறந்த வருஷம், அதாவது இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவானதுக்கு பிறகு இந்தியா இஸ்ரேலை எப்போ அங்கீகரித்ததோ, ஒரு நாடாக எப்போ அங்கீகரித்ததோ அந்த தேதியில் தான் நானும் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன உண்மைதான். ஏன்னா இந்தியா இஸ்ரேல் ஆரம்பத்தில் ஆதரிக்கல. அது ஒரு மத அடிப்படையில் உருவான ஒரு நாடு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்தியா இஸ்ரேலை ஆதரிக்கல. ஆனால் 1950 இந்தியா இஸ்ரேலை ஒரு நாடை ஆதரிக்குது. அந்த ஆதரித்த அந்த நாள் செப்டம்பர் 17, 1950 கரெக்டாக அதே நாளில் தான் நரேந்திர மோடியும் பிறக்கிறாரு. அப்போ இறைவன் முதலே தீர்மானிச்சாமல் இருக்குது இவருடைய அரசியல், இவருடைய போக்கு அந்த இஸ்ரேலுடைய போக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் முதலே தீர்மானிச்சாமல் இருக்கு. கரெக்டாக அதே நாளில் நம்மளால் பிறந்தாப்புல. ஓகே, அதை முடிச்சுட்டு நம்மளால் அடுத்து பாயிண்ட்டுக்கு வராரு. இந்த மாதிரி அக்டோபர் 7 ஹமாஸ் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த தாக்குதலில் யாரெல்லாம் இறந்தார்களோ அவங்களுக்கு எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே எங்கேயுமே பொதுமக்கள் கொல்லப்படுறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிச்சாரு காட்டுமிராண்டித்தனம்ன்றார் இல்லையா? அப்போ இஸ்ரேல் செஞ்சதை என்ன சொல்றது? இஸ்ரேல் இவ்வளவு மோசமான படுகொலைகள், இவ்வளவு அராஜகங்களை செஞ்சுட்டு இருக்கான். அதை பத்தி ஒரு ஒப்புக்கு சப்புக்கு கூட ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசல. இஸ்ரேல் நடத்தினது இப்போ காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? இஸ்ரேல் நடத்தினது உலக பயங்கரவாதம், உலக அளவில் மிக மோசமான தீவிரவாதம்னா இஸ்ரேல் நடத்தினது தான். ஐநா சபை சார்பிலிருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டது. காசாவில் நடக்கிறது வெறும் தாக்குதலோ, இரு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போரோ, இரு குழுக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர் கிடையாது. காசாவில் நடக்குது இனப்படுகொலை. இது ஒரு இனப்படுகொலையான தாக்குதல். அவங்க இஸ்லாமியர்கள், அவங்க அரேபியர்கள் அப்படின்ற அந்த காரணத்துக்காக மட்டுமே நெத்தன்யாஹு அந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஐநா சபையோட அதிகாரப்பூர்வமான அறிக்கை இருக்குது. அப்போ அப்பட்டமான ஒரு இனப்படுகொலை அந்த இடத்துல நடத்திட்டு இருக்கான். ஆனால் அங்கே போய் அதை பற்றி எதையுமே பேசாமல், அங்கே பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களை பற்றி எதுவுமே பேசாமல், இங்கே இஸ்ரேலின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், இந்தியா நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறோம், நீங்கள் எவ்வளோ வழிகள் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, உங்களோட பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி இங்கே இஸ்ரேலுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிரதமர் மோடி காசா மக்களை பற்றி துளி அளவு கூட வாய் திறக்கல. ஏன் காசாவில் எதுவும் நடக்கலையா? காசாவில் நடந்த உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? எவ்வளோ சம்பவங்கள் சொல்கிறது, நாள் கணக்கில் சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ பெரிய கொடுமைகள். இந்த நேரம் வரைக்கும் 70,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அநியாயமா, எல்லாமே பொதுமக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க. அதில் பிரபலமாக நம்ம சொல்கிறதா ஹிந்து ரஜப், காசாவுடைய தாக்குதல், காசாவுடைய பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ரஜப்பை பற்றி பேசாமல் காசாவுடைய பாதிப்பை பேச முடியாது. ஹிந்து ரஜப்னு சொல்லக்கூடிய ஒரு 6 வயசு பிள்ளை அந்த தாக்குதலில் பெரிய அளவில் ஆயிரும். பாதுகாப்பான இடத்த நோக்கி போகும்போது அவங்களுடைய மாமா மாமி கூட இந்த பிள்ளை காரில் போயிட்டுருக்கு. இப்படி காரில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய அந்த டேங்க் இந்த காரை வழிமறைச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறான். இஸ்ரேல் அதிநுட்ப தொழில்நுட்பம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ யார் எதில் இருக்காங்க, அந்த காருக்குள்ள யார் இருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க காசா மக்கள் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடத்துறான். அந்த தாக்குதல் அந்த காரில் இருக்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அதில் உயிர் பழைச்சது ஹிந்து ரஜப் மட்டும்தான். அந்த நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கா. அந்த 6 வயசு புள்ள உயிரோடு இருக்கா. அப்போ எல்லா கூட இருக்க எல்லாமே இந்த தாக்குதலில் எல்லாமே செத்து போயிட்டாங்க. அவங்க பாக்கெட்டில் அந்த ஃபோனை எடுத்து எமர்ஜென்சி ரெட் கிராஸுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் அந்த புள்ள பண்ணுது. அது சின்ன பிள்ளையில அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ரெட் கிராஸுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பயப்படாதம்மா, நாங்கள் வந்துட்டு இருக்கோமா, எதுவும் பதட்டப்படாதுன்னு சொல்லி அந்த புள்ள பேசிக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, அவங்க துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 6 வயசு புள்ள உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. இது சம்பந்தமான பல ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இப்படியே அந்த புள்ள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. படுபாவிங்க என்ன செஞ்சானுங்கன்னா, இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்து இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தினான். அந்த ஆம்புலன்ஸை சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் 2 பேர் அதில் கொல்லப்பட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸையும் சுட்டு காலி பண்ணான். அதுக்கப்புறம் இந்த புள்ள மேலே தாக்குதல் நடத்தும் போது இந்த புள்ள அந்த ஃபோன்லேயே சொல்லுது, என் வாயிலேருந்து ரத்தம் வருது, என் வாயிலேருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறது. அதாவது இவங்க துப்பாக்கி சூடு நடத்தினதால, அந்த தோட்டா பட்டதால அந்த பிள்ளையோட வாயிலேருந்து ரத்தம் வருது. இந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாமல் தாக்குதல் நடத்திட்டான். அதுக்கப்புறம் 2 நாட்களுக்கு பிறகுதான், 2 நாளுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைய அந்த கார்கிட்டேயே காப்பாற்றக்கூடிய மீட்பு படையினர் அந்த கார்கிட்ட போக முடிஞ்சது.
உள்ள போய் பார்த்தா ஹிந்து ரஜப் சடலமா மட்டுமே கிடந்தாங்க. இந்த விஷயத்தை எழுதக்கூடிய ஊடகங்கள், இதை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய எல்லாருமே அந்த இடத்துல ஹிந்து ரஜப் பொறுத்த வரைக்கும் அவ பசியாலேயோ பயத்தாலேயோ அவ சத்து போல, அவ துப்பாக்கி சூடு சுடப்பட்டதால தோட்டாக்கள் ஒரு உடலை இறங்கினதால தான் அந்த இடத்துல அந்த சிறுமி கொல்லப்பட்டா அப்படின்னு சொல்லி இவ்வளவு சின்ன புள்ளன் கூட பார்க்காம கொத்து கொத்தா சுட்டு கொல்லக்கூடிய நிகழ்வுகள். 2 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், 94க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஸ்னைப்பர் கண்ணை வச்சு ஸ்னைப்பர் துல்லியமா குறிப்பார்க்கப்பட்டு, இதெல்லாம் குழந்தைகள் தான் தெரிஞ்சு இந்த அடுத்த தலைமுறை வளரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்னைப்பர் குண்டுகளை வச்சு 2 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை சுட்டு கொள்ளக்கூடிய அராஜகங்கள் நடந்தது. அல் அஹ்லி ஹாஸ்பிட்டல், மக்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டா நம்ம மேலே தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முகாமா தேடி போய் அத்தனை மக்கள் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துகிறான். அவ்வளோ கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு 470க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க. அந்த சடலங்கள்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் அந்த இடத்துல நின்று உலகத்துக்கே பேட்டி கொடுத்தாங்க. உலகத்துக்கு யாருக்கு கண்ணு தெரியலையா, எங்களோட வலி தெரியலையா, எங்களுடைய சடலங்கள் உங்கள் பார்வைக்கு தெரியலையான்னு சொல்லி உலகத்துக்கு அந்த செய்தி எடுத்து வச்சாங்க. அவ்வளவு மோசமான தாக்குதல்கள், மருத்துவமனை மேலே அவ்வளோ தாக்குதல் நடந்தது. உலகத்திலேயே அதிக அளவிலான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட அராஜகம் இந்த காசாவில் தான் நடந்தது. இந்த அளவுக்கு அப்பட்டமா அந்த கொல்லப்பட்டது. எங்கெல்லாம் முகாம்கள் இருக்குமோ அந்த முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு முகாம்கள் அப்படி எரிஞ்சு கருகி போடச்சு. அந்த தீயில எரிஞ்சு எத்தனை மக்கள் இறந்து போனாங்க. இவன் தாக்குதல் நடத்துறத பல கட்டடங்கள் இடிஞ்சு விழுவும். அந்த இடிஞ்சக்கூடிய இடிபாடுலேருந்து மீட்க போனால் பல நேரங்களில் கை மட்டும் வரும், பல நேரங்களில் கால் மட்டுமே வரும். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இழந்து அந்த மக்கள் இவ்வளவு அழிக்கப்பட்டு இருக்காங்க. கொத்து கொத்தா உலகத்தோட பார்வையில் அழிக்கப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகுதான் ஐநா சபையை அறிக்கை வெளியிட்டிருக்கு, காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட பிறகும் இந்த உலகுக்கு தெரிஞ்சுமே மோடி போய் அதை பற்றி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி எதுவும் பேசலை. இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, எல்லோ லைன் சொல்லி அந்த இடத்துல காசாவில் இருக்கும். இந்த எல்லோ லைன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வச்சுருப்பான். இதெல்லாம் எல்லோ லைன், இதுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கலான்னு. இந்த எல்லோ லைனை தாண்டி யாராவது முதியோர்களோ குழந்தைகளோ வந்தால் அவங்க கூட மனசாட்சி இல்லாமல் சுட்டு சாவடிப்பாங்க. இப்போ ஒரு 10 வயசு பிள்ளை இப்போ சுடப்பட்டு இறந்து போயிருக்கு. 10 வயசு பிள்ளை அவனுக்கு தெரியாது, சுடுறவனுக்கு தெரியாது, குழந்தை தானே, அதுக்கு எதுவும் தெரியாது அவனு. அந்த குழந்தையும் சுட்டு சாவடிக்கிறான். இவ்வளவு அராஜகங்கள் நடந்ததுக்கு பிறகும் அந்த காசா மக்களை பற்றி எதுவுமே வாய் தொடர்ந்து பேசாமல் இஸ்ரேலோடு இந்தியா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி கொஞ்சம் கூட ஒரு விஷயமே அந்த மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்து மோடிஜி சொல்கிறாரு, இஸ்ரேலுடைய அந்த போர் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, போர் ஒப்பந்தம், இந்த போர் நிறுத்தத்துக்காக இந்த போரெல்லாம் நிறுத்தி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுறீங்களே, இதை நான் மனசார பாராட்டுறேன்னு சொல்லி இந்த போர் நிறுத்தத்தை பற்றியுமே பயங்கரமாக பாராட்டிட்டு வந்திருக்காரு. இந்த போர் நிறுத்தத்தில் எங்கேயாவது இஸ்ரேலுடைய பங்கு இருந்ததா, அல்லது போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகாச்சும் அவன் எங்கேயாவது அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது என்னைக்கா ஒரு நாள் அவன் கடைப்பிடிச்சிருக்கிறானா? போர் நிறுத்தப்பட்ட பிறகு, அதாவது அக்டோபர் 10, 2025 இந்த போர் நிறுத்தப்பட்டது. இந்த போர் நிறுத்தப்பட்ட பிறகு மட்டுமே 1620 முறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறான். போர் ஒப்பந்தத்தை பற்றி ஒரு துளி அளவு கூட கண்டுக்காம 1620 முறை காசா மக்கள் மேலே அநியாயமாக தாக்குதல் நடத்தியிருக்கான். இதில் கொல்லப்பட்ட மக்கள் மட்டுமே 618 பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லாரையுமே குறி வச்சு தாக்கப்பட்டு போர் நிறுத்தத்துக்கு பிறகு இவ்வளோ அநியாயமான தாக்குதல் நடத்துகிறான். இந்த போர் நிறுத்தத்துக்கு அதுக்கு பிறகு அவன் கட்டுப்பாடு விதிக்கிறது என்னன்னா, அமைதி வாரிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வரான். பீஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி வாரிய ஒப்பந்தம் கொண்டு வந்துட்டு அந்த அமைதி வாரிய ஒப்பந்தத்துக்கு முக்கியமான ஒரு நபர், அந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் நெத்தனியா இருப்பார். அங்கே என்ன செய்யணும், அந்த காசாவை எப்படி கையாளணும், இதெல்லாம் எல்லை கோடுகள்னு சொல்லி இதெல்லாம், அதாவது திருடங்கையிலேயே பூட்டை கொடுக்குற மாதிரி, திருடங்கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி இப்பேற்பட்ட வேலைகள் நடக்குது. அங்கே உள்ள அந்த மக்களுக்கு உணவு கூட, மனிதாபிமான உதவிகள் கூட முறையாக போகாத அளவுக்கு இவ்வளவு அராஜகங்கள் நடக்குது. ஒப்பந்தத்தை துளியளவு கூட மதிக்காம திரும்ப அந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை, அந்த வெஸ்ட் பேங்குடைய பகுதியில் இன்னைக்கு தேதி வரைக்கும் தாக்குதல் நடந்திருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, புல்டோசரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்டடங்களை இடிக்கிறது, அவங்களுடைய ஆலிவ் மரங்கள், அவங்களுடைய விவசாய நிலங்கள் கொத்து கொத்தா வச்சு எரிக்கப்படுற அநியாயங்கள், இப்படி தினம் அங்கே அவ்வளோ அராஜகங்கள் நடந்திருக்கு. போர் ஒப்பந்தத்துக்கு பிறகுமே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய போர் ஒப்பந்தம், இந்த போர் நிறுத்தத்தை நான் வெகுவாக பாராட்டுகிறேன்னு சொல்லி நம்மளால் அதையுமே பாராட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தாய் நாடு, இந்தியா தந்தை நாடு அப்படிங்கிறாரு. அது என்ன தந்தை நாடுன்னு தெரியல. அதாவது இது எதுக்கு மோடிஜி சொல்றாரு அப்படின்னும் போது, இந்த மாதிரி இஸ்ரேல்லையே இந்திய வம்சாவளி யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த இந்திய வம்சாவளி யூதர்கள்லாம் யூதர்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இது இஸ்ரேல் அப்படிங்கிறது இது பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு தான். இந்த யூதர்கள் பல நாடுகளுக்கு நாடோடிகளாக போகும்போது
ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி, ஒரு 2000 வருஷம் சொல்லலாம். அந்த காலத்துல வந்து இந்த பாபிலோனிய பேரரசு இருந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் யூதர்கள் இந்தியாவுக்குமே வந்து நாடோடிகளாக வந்திருந்தாங்க. அப்படி இருந்த யூதர்கள் இந்தியாவிலேயுமே இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஒரு நாடு உருவானதுக்கு பிறகு அவங்க இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க. இவங்க தான் இந்தியா வம்சாவளி யூதர்கள்னு சொல்லப்படும். அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு இஸ்ரேல் தாய் நாடு, இந்தியா அவங்களுக்கு தந்தை நாடு அப்படின்னு சொல்லி மோடிஜி சொல்றாரு. இந்த மாதிரி யூதர்கள் இன்னைக்குமே இந்தியாவில் இருக்கிறாங்க. கொல்கத்தா, மும்பை, சென்னை, கேரளா, இது மாதிரியான பல இடங்களில் யூத சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாடுமே காட்டப்படுறதில்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி யூதர்களுக்கு எப்படி பாகுபாடு காட்டுவாங்க? எங்களுடைய சங்கிகளுடைய சித்தாந்தம் என்னவோ, சங்கிகளுடைய கொள்கை என்னவோ, அதுதான் யூதர்களுடைய கொள்கை. அதுலேருந்து வந்த குரூப் தானே இது. அப்போ அவங்கள்ட்ட பாகுபாடு, அவங்கள்ட்ட எந்த எதிர்ப்புமே காட்ட மாட்டாங்க. எங்க பாகுபாடு காட்டுவாங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான். அதாவது வெளியிலேருந்து வந்த யூதர்களை கூட இவங்க பாகுபாடு காட்ட மாட்டாங்க, அவங்கள எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியனை, நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, நீ வந்து பங்களாதேஷை சேர்ந்தவன், நீ பாகிஸ்தானை சேர்ந்தவன் சொல்லி உள்ளூர்ல இருக்க உள்நாட்டை சேர்ந்த மக்களை, இந்திய குடிமக்களை தான் இப்படி துன்புறுத்துவாங்களே தவிர, அவன் சாப்பிடக்கூடிய உணவை வச்சு, அவன் உடுத்தக்கூடிய ஆடையை வச்சு இப்படிதான் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர, வெளியில இருந்து வந்த யூதர்கள்ட்டையோ இவங்கள மாதிரி சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தவன்ட்டையோ எந்த பாகுபாடை காட்ட மாட்டாங்க. அதை தான் மோடிஜி அந்த இடத்துல சொன்னாரு. யூதர்கள் இந்தியாவில் இன்னைக்கு வாழ்ற பல பகுதிகளை வாழ்றாங்க, நாங்க எந்த ஒரு பாகுபாடுமே காட்டினதில்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மோடிஜி அந்த இடத்துல பேசுறதுக்காக அந்த நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுமே, அந்த நாடாளுமன்றத்தோட எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த நாடாளுமன்றத்தை வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்க. அதில் பல எதிர்கட்சி, அதாவது அரேபிய சமூகத்தை சேர்ந்த எதிர்கட்சியினர், இவங்க ஒரு வந்து பலஸ்தீன மக்களை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. அது இல்லாமல் மற்ற எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுடைய கருத்து என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யா ஒரு மோசமான ஊழல்வாதி, பெரிய அளவிலான ஊழல் குற்ற வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. அந்த ஊழல் குற்றவாளி இன்னைக்கு மோடியை கூட்டு வந்து இந்த இடத்துல பேச வச்சு தன்னை புனிதப்படுத்திக்க பார்க்குறாரு. அதனால இந்த இடத்துல நாங்கள் வெளிநடப்பு செஞ்சாதான் பெஞ்சமின் நெத்தன்யா எவ்வளோ பெரிய ஊழல்வாதின்றது உலகத்துக்கு தெரியும், அதனால நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு சொல்லி மோடிஜி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியர்கள் பிரதமர் மோடியை பார்த்து கேட்கறது என்ன தெரியுமா? நியாயமா உங்களுக்கு உங்கள் சித்தாந்தம் ஒன்றா இருக்கட்டும், ரெண்டு பேருடைய அந்த கோட்பாடு ஒன்றா இருக்கட்டும், ஆனால் இந்திய பிரதமரா மோடி வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கவே கூடாது. ஏன்னா அந்த பெஞ்சமின் நெத்தன்யா இந்தியாவுக்கு வரதை தவிர்த்தாரு. அதாவது இந்தியாவில் வந்து இப்போ சமீபத்தில் இந்த டெல்லியில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, இதை காரணமாக காட்டி இந்தியாவில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, என்னுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் இந்தியா வரல அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வரவிருந்த பயணத்தை தள்ளி போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் அவர் வந்துட்டு நல்லபடியாக தான் திரும்பி போனார். அப்போ இந்தியாவை ஏதோ பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடாக சித்தரித்த ஒரு நபர் தான் பெஞ்சமின் நெத்தன்யா. ஆனால் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கேருந்து நம்மளால் போய் அங்கே போய் அவரை கட்டி பிடிச்சிறது என்ன, பயங்கரமான அங்கே உறவாடுறது என்ன, எல்லாமே செஞ்சு காட்டினாரு. ஏன்னா நம்ம இந்தியா என்னைக்குமே இஸ்ரேலின் பக்கம் நம்ம நின்றது கிடையாது. இஸ்ரேல்னு ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு ஒன்று உருவாகுது. 1947 ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு உருவாகுது. இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக தான் நிலைப்பாடு தான் எடுத்தது. இந்தியா ஆதரிச்சது பலஸ்தீனை தான், இந்தியாவை ஆதரிச்சது. இந்தியா வந்து பலஸ்தீனை தான் ஆதரிச்சதை தவிர இஸ்ரேலை ஆதரிக்கவே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் ஒரு மத அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு நாடு, ஒரு சியோனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய நாடு. இது அந்த அரேபியர்களோட பலஸ்தீன மக்களுடைய உரிமையை பறித்து உருவாகக்கூடிய நாடு. அந்த நாட்டை நாங்கள் எப்போதும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்தியா அவ்வளோ உறுதியாக இருந்தது. ஐன்ஸ்டீன் வரைக்கும், விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் வரைக்கும் ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் இந்தியா மட்டும் ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி ஐன்ஸ்டீன் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது கூட அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், மத அடிப்படையில் ஒரு நாடு உருவாகுது இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இந்தியா இருந்தது. அதுக்கப்புறம் 1950 இஸ்ரேலை இந்தியா ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது கூட தூதரக உறவு இல்லாமல் தான் ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் 1974 PLO உருவாக்கப்படும் போது, அங்கே PLO உருவாக்கும் போது இந்த PLO பலஸ்தீன மக்களுடைய சட்டப்பூர்வ பிரதிநிதி அப்படின்ற வார்த்தையுமே இந்திய அரசு சொன்னது. அதுக்கப்புறம் 1988 பலஸ்தீன ஒரு தனி நாடு, பலஸ்தீன் ஒரு நாடு இருக்கணும், அந்த தனி நாடு அப்படின்னு உருவாகும் போது முதலாக ஆதரவு தெரிவித்த நாடு இந்தியா தான். அந்த அளவுக்கு இந்தியா எப்பவுமே பலஸ்தீன மக்களின் பக்கம் தான் இருந்தது. ஆனால் மோடிஜி அந்த இடத்துல போய் பலஸ்தீன் மக்களுடைய ஒரு துளி அளவு வழியை கூட அந்த இடத்துல மோடி பேசாம முழுக்க நெத்தன்யாவோட புகழை பாடிட்டு வந்திருக்காரு பாருங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. ஓகே, இறுதியா இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, மோடி இஸ்ரேலுக்கு போய் இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமே, ரெண்டு முக்கிய காரணம். ஒன்று, ரெண்டு பேருடைய சித்தாந்தமும் ஒன்று, அந்த இஸ்லாமிய வெறுப்பு. அந்த இஸ்லாமிய வெறுப்புக்காக மட்டுமே ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது
ரெண்டு பேருமே சேம் ஆட்சி, அதனால இது ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்தது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல எப்ஸ்டீன் வந்து அந்த மெயில்ல குறிப்பிடுறாரு, மோடி வந்தாரு, மோடியை சந்திச்சோம், மோடி வந்து நடனம் ஆடினாரு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் போனாரு சொல்லி பல விவரங்கள் இந்த மெயிலில் வந்த பிறகுதான் மோடி வந்து அமெரிக்காவுக்கு இத்தனை நாளா ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த விவசாய ஒப்பந்தம் உட்பட எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தாராவத்தை கொடுக்குற மாதிரி எல்லா ஒப்பந்தத்தையும் கையில் போட்டு கொடுத்தாரு. எல்லா ஒப்பந்தம் போட்டது மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நபர் தான் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய புகழெல்லாம் பாடினாரு. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் என்னெல்லாம் வரி விதிச்சாரோ அந்த வரி எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றமே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்போ கூட அதை எதிர்த்து எதுவுமே பேச முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம ஜி இருக்கிறாப்புல. அப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அமெரிக்கா கூட ஒப்பந்தத்தை கையாண்டாங்க, ட்ரம்ப்பை பெரிய அளவில் புகழ்ந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மோடி திடீர்னு போயிருக்கக்கூடிய இந்த பயணமும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட எதிரொலிப்பா அப்படின்றதான் இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் இதை பார்க்கறது என்னன்னா, இதுதான் நேருவுக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா எது நடந்தாலும் இவங்க நேருன்னு காரணம் காட்டுவாங்களே, இதுதான் நேருவுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நேருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, உலக அளவில் பிரபலமான விஞ்ஞானி அப்படின்னு பேசப்பட்ட ஐன்ஸ்டீன் நேரு கிட்ட வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் நம்ம மோடிஜி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்த்தலாம் ட்ரம்ப்புக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை நிற்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.